அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 பிப்ரவரி 28 சனிக்கிழமை ஆகும். தமிழ் மாத கணக்கின்படி இன்று விசுவாச வருடம் மாசி மாதம் 16 ஆகும். இன்று திதி துவாதசி இரவு 8:43 வரை உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்குகிறது. இன்று நட்சத்திரம் புனர்பூசம் காலை 9:35 வரை உள்ளது. அதன் பின்னர் பூசம் நட்சத்திரம் அமைகிறது. இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் போன்ற சுப யோகங்கள் உள்ளன. இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு அமைகிறது. எனவே தனுசு ராசி நேயர்கள் இன்று புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்று நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பின்வருமாறு அமைகின்றன. இன்று காலை நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும் மற்றும் இரவு 9:30 முதல் 10:30 வரையிலும் அமைகிறது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை இருக்கும். யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை அமையும். சூலம் கிழக்கு திசையாகும். இதற்கான பரிகாரம் தயிராகும். மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும். பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு சாதகமான சூழல் காணப்படும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் லாபகரமானதாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வரவிற்கு ஏற்ப செலவுகளும் அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் தேவை. நண்பர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகமாக தோன்றலாம். இறை வழிபாடு மன அமைதியை தரும். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு காரியம் இன்று கைகூடும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். சிம்மராசி நேயர்களே, இன்று சவால்களை தாண்டி வெற்றி பெறும் நாளாக அமையும். உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களுடன் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பொறுமை தேவைப்படும் நாள். எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்ய வேண்டாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது பணிவு அவசியம். பொருளாதார ரீதியாக இன்று சுமாரான பலன்களே கிடைக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு
கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாகும். உங்களின் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்கள் வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் கூடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாள். கடந்த கால உழைப்பிற்கு இன்று உரிய பலன் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான தகவல்கள் வரலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாகனம் ஓட்டும்போது அதிக கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை நாளை ஒத்திவைப்பது நல்லது. அமைதியாகவும் நிதானமாகவும் இன்றைய நாளை கடப்பது சிறந்தது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் மீண்டும் தொடங்கப்படும். பழைய கடன் சுமைகள் குறையும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு நல்வழி காட்டும். வேலையில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணைவியின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நிம்மதி தரும் நாளாக அமையும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை சேரும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டம் தீட்டுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். பங்குச்சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபத்தை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.